பார்க்க போகிற யூனிட் 3ல கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் அவாய்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் EC3401 நெட்வொர்க் செக்யூரிட்டியில் பார்க்க போகிறோம். கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, டூ மெனி பாக்கெட்ஸ் ஆர் ரஷ்ஷிங் த நோட் ஆஃப் நெட்வொர்க் த நெட்வொர்க் பெர்ஃபார்ம் டிகிரேட்ஸ். அதாவது மெனி பாக்கெட்ஸ் ஒரு நெட்வொர்க்குக்கு வரும்போது அந்த நோடு என்ன ஆகுதுன்னா டிராஃபிக் ஆகுது. அந்த டிராஃபிக்னால த சிச்சுவேஷன் இஸ் கால்டு கன்ஜெக்ஷன்றாங்க. அதாவது கன்ஜெக்ஷன்னா என்னென்னா ஒரு குறைபாடு. அதாவது எல்லா நெட்வொர்க்கும் ஒரே நேரத்தில் வர்றதுனால அந்த நெட்வொர்க் பக் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லைனா டீக்ரேட் ஆகுது, ஸ்லோவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் டம்ப்டு இந்த சப்நெட் அஸ் ஏ டிராஃபிக் இன்க்ரீஸ். அதாவது நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் வரும்போது சப்நெட்டில் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட் நெட்வொர்க் இஸ் நோ லாங் ஏபிள் டு கோப் டிசைன் லூசிங் பாக்கெட் அட் வெரி ஹை டிராஃபிக். அதாவது அந்த நெட்வொர்க் ரொம்ப நேரத்துக்கு டிசைன் பண்ணி அனுப்ப முடியல, ஏன்னா லூசிங் ஆகுது பாக்கெட்ஸ் பூராமே ரொம்ப டிராஃபிக்னால. த பெர்ஃபார்மன்ஸ் கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல்மோஸ்ட் நோ பாக்கெட்ஸ் ஆர் டெலிவரி. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒரு பாக்கெட் கூட அங்கே போய் டெலிவரி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? is a process of maintaining the number of packets in a network below a threatened level at which performance call off. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் போயிட்டுருக்குல, அந்த போயிட்டுருக்கப்ப த்ரெட்டன் லெவல்ஸில் அதிகமாச்சோ இல்லை இதாச்சுன்னா அந்த இடத்துலயே பெர்ஃபார்மன்ஸ் கால்ஸ் ஆஃப் ஆயிருன்றாங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் என்ன? கன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் என்னென்னா, லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது த்ரூபுட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக அது இல்லை. லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த்ரூபுட், அதாவது அவுட்புட் ட்ராப் ஆகும் அப்படின்றாங்க. But practically throughput drops increase because the buffer reach node is full, start is discarding packet. அதான் பாக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதாவது பஃபர் இதாச்சுன்னா ஈச் நோடும் என்ன ஆகும்னா டிஸ்கார்டிங் இந்த பாக்கெட்ஸ் கலட்டி விட ஆரம்பிச்சிடும். அந்த கலட்டி விட்ட பாக்கெட்லாம் திருப்பி அடிஷன் ஆகும். எப்போனா நியூ பாக்கெட் ஆல்ரெடி போயிட்டுருக்க பாக்கெட்டோட திருப்பி நின்று அந்த பாக்கெட்டோட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் 3 or more links and all need same output links means queue of the packet. அதாவது ஒன்று இல்லைன்னா 2-3 லிங்க்ஸ் வரும்போது எல்லாமே சேம் அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா அது க்யூ ஆயிரும். அதாவது க்யூர்னால் வரிசைப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்கெட் ஆன் அவுட் கோயிங் சேனல் அப்படின்றாங்க. திஸ் பாக்கெட் கேன் பி டிரான்ஸ்பிள் க்யூ சைஸ் க்ரோஸ் த டிலேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பாக்கெட். அந்த பாக்கெட் எப்படின்னா சைஸு அந்த க்யூஸோட பாக்கெட் பெருசாக இருக்கும்போது அதாவது க்யூஸோட பாக்கெட் க்ரோ ஆகும்போது த டிலே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ பாக்கெட்டோட டிலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்றாங்க. இன்சஃபிஷியன்ட் மெசேஜ் இன் சம் பாக்கெட் வில் பி லாஸ்ட். இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் வரும்போது க்யூவில் வரும்போது சம்டைம்ஸ் மெமரி அதிகமாகறனால சில பாக்கெட்டை தொலைஞ்சே போகலாம், லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ்னால் என்னென்னா, திஸ் ஸ்கீம்ஸ் அலோஸ் எ நெட்வொர்க் டு ஆப்ரேட் எ ரீஜியன் ஆஃப் லோ டிலே அண்ட் ஹை த்ரூபுட். அதாவது ஸ்கீம்ஸில் என்ன சொல்கிறாங்க, நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லோ டிலே ஆகும் அண்ட் ஹை அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டெசிபிட் அண்டு REDன்னு இருக்குது. இந்த டெசிபிட்னா என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸ்பிளிட் கன்ஜெக்ஷன் அப்படின்றாங்க. இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலில் என்னென்னா கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்னென்னா இண்டிகேஷன் பண்ணிடும். அதாவது எப்போனா இந்த ப்ராப்ளம் நடந்து முடிகிறப்ப தான் இது என்ன பண்ணுன்னா இண்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்க பாக்கெட் ஹெட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இதோட அக்னாலேஜ்மெண்ட் 50% ஆஃப் இருக்கும் அப்படின்றாங்க. RED ரேண்டம் இயர்லி டிடெக்ஷன். அதாவது இந்த டெசிபிட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணும், இது முன்னாடியே பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது ப்ரோஆக்டிவ் கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ் அப்படின்றாங்க. இந்த பாக்கெட்ஸ் முன்னாடியே இங்கே ட்ராப் பாக்கெட்ஸ் இயர்லி ஆக போகுதுன்றது முன்னாடியே சொல்லிடும். த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்போது ட்ராப் ஆல் பாக்கெட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.